இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராஸ் கட்டிங் மிஷினு பிளேடு மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஆலன் கீ எடுத்து சைடில் ஒரு ஹோல்ஸ் வரும், அந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த அந்த பிளேடு கீழே ஒரு ஷாஃப்ட்டு போல்டு வரும். அந்த போல்டு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஆலன் கீ கொஞ்சம் டைட்டாக அமுத்தி பிடிச்சிக்கணும் சைடில். இப்போ அது அந்த போல்டு வந்து லூஸ் பண்ணால் அது கிளாக் வைஸ் வைஸில் அது லூஸ் ஆகாது. அதனால் ஆன்டி கிளாக் வைஸில் ஊற்றினா அது லூஸ் ஆகிடும். பொறுமையாக லூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அது அந்த த்ரெட்டு போயிடும். இப்போ வந்து கையிலே லூஸ் ஆகிட்ரும். கையிலே வந்து நெட்டு கழட்டிடலாம். நெட்டு கழட்டின உடனே அது மேலே ஒரு அந்த ரவுண்டாக இருக்கும் அந்த பிளேட்டு கழட்டிட்டு அந்த பிளேடு அந்த பிளேடு அது ரொம்ப தேஞ்சிட்டு அது வந்து கிரைண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். உள்ளே வந்து அந்த ஷாஃப்டில் வரும், அது பிளேடு ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் வரும். அது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அதை வந்து முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அது சவுண்டு வரும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா சவுண்டு வரத்துக்கு ஆரம்பிக்கும். அது வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் எதனா இன்ஜின் ஆயில் இருந்துச்சுன்னா வண்டி இது க்ளீன் பண்ணிட்டு பிறகு இன்ஜின் ஆயில் எடுத்து வந்து லைட்டாக அந்த ஷாஃப்ட் உள்ள லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுங்க. இன்ஜின் ஆயில் லைட்டாக விட்டோடனே அந்த ஷாஃப்ட்டு லைட்டாக சுற்றி பாருங்கள். அந்த இன்ஜின் ஆயில் வந்து லைட்டாக ஷாஃப்ட் உள்ள இதாகும். இன்ஜின் ஆயில் வந்து லைட்டாக உள்ளே போகிறதுக்கு லைட்டாக உள்ளே இறங்கும் அந்த இன்ஜின் ஆயில். அப்போ வந்து அந்த ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ வந்து புது பிளேடு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து அலைவ் சிலிண்டர் பிளேடு. இது வந்து இந்த பிளேடு வந்து எது யூஸ் ஆகுதுன்னா, ஒரு 5 mm ஒரு 8 mm உள்ள ஒரு ஸ்டெம்மு வந்து ஈஸியாக கட் ஆகிடும். இது வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பீட் பிளேடு யூஸ் பண்ணால் கொஞ்சம் வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும், டைம் சேவ் ஆகும். இப்போ வந்து அந்த பிளேடு செட் பண்ணுறதுக்கு அந்த ஷாஃப்ட்டு உள்ளே வர பிளேட் எடுத்து இன்சர்ட் பண்ணுறோம். இது வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும், இல்லைனா வந்து ஒழுங்காக பிளேட் வந்து ப்ளேஸ் ஆகாது. இந்த பிளேட்டை அமுத்தி பிடிச்சிக்கின்னு இப்போ வந்து புது பிளேடு அது வந்து கரெக்டாக வச்சு மெர்ஜ் ஆகுதான்னு முதல்ல செக் பண்ணணும். அப்படி மெர்ஜ் ஆகலைன்னா அந்த உள்ளே இருக்கிற பிளேட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக ஷேக் பண்ணி கரெக்டாக உட்கார வச்சா தான் அது பிளேட் உட்காரும். இல்லை பிளேடு வந்து ஷேக் ஆகினே இருக்கும். இது ஷேக் ஆச்சுன்னா அது நம்ம ரன் பண்ண சொல்ல சைடில் இருக்கிறவங்களுக்கும் டேமேஜ் ஆகிடும். இல்லை நம்ம யூஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கே கூட அது டேமேஜ் பண்ணிடும். இப்போ வந்து அந்த பிளேடு கரெக்டாக உரைச்சி பாட்டமில் வர பிளேடு வந்து அந்த பிளேட் வந்து கரெக்டாக செட் பண்ணி அமுத்தி பிடிச்சி லைட்டாக அதில் லாஸ்ட்டில் ஒரு பாட்டம் நட்டு வந்து லைட்டாக டைட் பண்ணணும். ஹேண்ட் டைட் பண்ணிட்டு இப்போ வந்து ஹேண்ட் டைட் லைட்டாக பண்ணிட்டு பிளேடு வந்து கரெக்டாக சீட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணணும். கரெக்டாக செக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ வந்து அந்த லைட்டாக ஹேண்ட் டைட்டே பண்ணுவோம். முதல்ல பிளேடு வந்து கரெக்டாக அது வந்து கரெக்டாக இருக்கா முதல்ல செக் பண்ணிட்டு அப்புறம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆலன் கீ யூஸ் பண்ணி அந்த சைடில் வந்து ஹோல்ஸ் வரும். அந்த ஹோல்ஸில் லைட்டாக ரொட்டேட் பண்ணால் அது வந்து ஆலன் கீ வந்து உள்ளே போகும். அப்போ வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா பிளேடு வந்து இப்போ வந்து லைட்டாக டைட் பண்ணால் டைட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஓவர் டைட் பண்ணால் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். அது வந்து பிளேடு கரெக்டாக வச்சு டைட் பண்ணணும், இல்லை வந்து பிளேடு வந்து கரெக்டாக வராது. அதில் நம்ம செக் பண்ணிட்டு லைட்டாக அந்த பிளேடை வந்து சுற்றி பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நம்ம சுற்றி பார்த்தா அது பிளேடு கரெக்டாக இருக்குது. வந்து
இந்த பிளேடு இந்த மிஷின் யூஸ் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த கண்ணாடி ஷூ எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதேமாரி 15 மீட்ரு தொலை தான் வந்து சைடில் யாரும் இருக்கக்கூடாது நம்ம யூஸ் பண்ணுற சொல்ல கரெக்டாக இருக்கும். இப்போ பிளேடு வந்து இது வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது எப்படி ரன் ஆகுதுன்னு. இந்த இன்ஜின் வந்து 2 ஸ்டோக் இன்ஜினு, அதனால் மறக்காமல் இதில் வந்து 2T ஆயில் ஆட் பண்ணிங்க. 1 லிட்டருக்கு 50 ஆயிலு அது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடும். இது வந்து ஞாபகமாக வச்சுங்க. இது வந்து அதேமாரி வந்து இது வந்து ஃபில்டரை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஆயில் எதனா டஸ்ட் இருந்தால் அது முதல்ல க்ளீன் பண்ணிட்டோம் மேலேயே. அது வந்து இன்ஜின் லைஃப் வந்து அதிகமாக வரும். டஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து கார் வந்து சரியாக ஸ்டார்ட் ஆகாது. அதனால் ஃபில்டர் வச்சு யூஸ் பண்ணிங்க. வாங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பெட்ரோல் கேப் வந்து லூஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் ஏர் போன பிறகு தான் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து ஹாட் வார்ம்லேருந்து கோல்டு வார்மில் ஸ்ட்ரோக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பெட்ரோல் கேப் வந்து டைட் வச்சுருங்க. இப்போ கோல்டு வார்ம்லேருந்து ஹாட் வார்முக்கு வந்து ஸ்ட்ரோக்கை வந்து கீழே புஷ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து லைட்டாக ரேஸ் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் செக் பண்ணிங்க. அந்த பெட்ரோல் கேப் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா பெட்ரோல் வந்து லீக் ஆகிடும். திருப்பி செக் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து இன்ஜின் வந்து ரேஸ் பண்ணி பார்க்கலாம். அது வைப்ரேட் ஆகுது பாருங்கள். ரொம்ப இன்ஜின் ரேஸ் கொடுக்காதுங்க, ரொம்ப வைப்ரேட் ஆகுது. இப்போ வாங்க அது ரேஸ் கொடுத்து பார்க்கலாம். எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுதுன்னு முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொட்டேட் ஆகுது, செம்ம ஸ்பீடு. இப்போ வந்து இந்த 6 mmலேருந்து 10 mm வரைக்கும் அது வந்து ஸ்டெம்மு வந்து ஈஸியாக கட் ஆகிடும். இந்த பிளேடில் கட் பண்ணுற ஸ்டெம்மு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.